ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் மட்டும் போதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூக்காத செடி கூட இந்த மாதிரி பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கும் பாருங்கள். ஒரு பூ கூட கீழே விழாமல் எல்லா பூக்களும் அதே செடியில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு இந்த ஒரு அழகான ஒரு ஃபெர்டிலைசர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இது ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, இது வெஜிடபிள் பிளான்ட்ஸ் மட்டும் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டுக்கு ஒரு சூப்பரான அமேசிங்கான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர்னால் இந்த ஒரு ஃபெர்டிலைசர் சொல்ல. இதை நம்ம எப்படி உருவாக்குறோன்னா கேர்டில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது நான் 2 முறையில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் கேர்டு டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட் தான். ஏன்னா நான் இப்போ எடுத்துருக்கிறது இந்த மெத்தட் தான். ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறது. எங்கள் வீட்டில் டாக்ஸ் இருக்கிறனால 5 பேக்கெட்டு கேர்டு எங்களுக்கு டெய்லி தேவைப்படும். ஸோ அந்த கேர்டு அவங்களுக்கு கொடுத்த அப்புறம் இந்த கவரில் இருக்கக்கூடிய பேலன்ஸு தான் நான் அதை கழுகி அந்த மிக்சர் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒரு இதில் எங்களுக்கு டெய்லி கிடைக்கிறதுனால நான் கேர்டு நான் எடுக்கலை. இது செகண்டு, யார் கேர்டு யூஸ் பண்ணுறாதவங்களுக்காக தான் நான் இந்த செடிக்காக கேர்டு எடுப்பேங்கில்ல, அவங்களுக்கு தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு 1/4 கப் அளவு கேர்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை ராவாக நான் அப்படி பயன்படுத்துறதில்ல. அதில் 1 கிளாஸு பச்சை தண்ணி அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம நார்மல் பைப் வாட்டர் தான். அதுக்காக நீங்கள் இனி எந்த வாட்டருன்னு டவுட் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நார்மல் பைப் வாட்டரை நான் இந்த கேர்டில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வேறு எதுக்காகவும் இல்லை. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 நாள் புளிக்க வைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். பாருங்கள், இதே மாதிரி நல்ல தண்ணியில் அது எவ்வளோ அளவு வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே நம்ம வைக்க போகிறோம். அதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்மளோட பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒரு பூ கூட உதிராமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். 1/2 கப், அதாவது 1/4 கப்பு தயிருக்கு ஒரு பிஞ்சு அளவு நான் எடுத்துருக்கிறது காயம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்காயம். இப்போ மெயினாக எல்லோரும் சொல்கிறாங்க பால் காயம் எடுக்கலாம், அதான் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க. நாங்கள் பெங்களூரில் இருக்கிறனால எங்களுக்கு பால் காயம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த காயம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போதைக்கு. இல்லை பெருங்காயம் பால் காயம் இருந்துன்னா அதை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு வீட்டில் கிடைக்கணும். அதுதான் சூப்பரான ஒரு காயம்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது எல்ஜி தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த காயத்தில் தான் ஒரு பிஞ்சு அளவு எடுத்துருக்கிறேன். இதை நான் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த காயத்தோட பவுடர் போட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அது கட்டை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இனி என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே நான் மூடி 3 நாளைக்கு வச்சுருவேன். இது நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி 3 நாளைக்கு வச்ச ஒரு சொல்யூஷன். அதை நான் எப்படி நான் என்னோடய செடிகளுக்கு கொடுக்க போகிறேன்னு காட்டுறேன். பாருங்கள், அந்த எவ்வளோ இருக்கோ அதோட 2 பங்கு அளவு நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் நான் செடிகளுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இப்போ 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் 3 days விட்டு அதே மாதிரி 2 லிட்டர் தண்ணியில் கலக்கி கொடுங்க. ஏன்னா நம்ம இது ஆல்ரெடி நான் எடுத்துருக்கிறது கவரு கழுகுன தண்ணியில் தான் நான் எடுத்துருக்கிறதால தான் நான் 2 கப் அளவு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி கேர்டு எடுத்துருக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் 2 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நிறைய செடி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துகிட்டு நீங்கள் 1/2 லிட்டர் தயிரில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா 10 லிட்டர் ஒரு 10 லிட்டரில் நீங்கள் இதை 3 நாளைக்கு இந்த கேர்டு மிக்ஸை நீங்கள் வச்சுட்டு இந்த தண்ணியில் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கல. இப்போ உங்களுக்கு அளவு புரிஞ்சுது இல்லையா? 1/2 லிட்டர் கேர்டுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தை மிக்ஸ் பண்ணி 3 நாளைக்கு வச்சுட்டு அதை நீங்கள் 10 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். அது டெய்லி நீங்கள் இப்போ ஒரே ப்ராசஸ் அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் மொத்த செடிக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த 10 days விட்டு கொடுத்துட்டே வாருங்க. சூப்பர் அமேசிங்கான ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு பூ கூட உதிராது. அது மட்டும் இல்லை, இந்த பூக்கள் வரும்போது அதை சுற்றி எறும்புகள் இருக்கும், கருப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது வெறும் நம்ம செடியோட மண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஸ்ப்ரே பண்ண அமேசிங் ரிசல்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு மண்ணுக்கு கொடுக்குறது மாதிரி தான் காட்டியிருக்கிறேன். ஒரு நாள் நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக இதை குளிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் நம்ம இதில் வந்துட்டு இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சா